உங்களால நம்ம கம்பெனி நல்லா இருக்கும், ஸ்டாஃப் எம்ப்ளாயீஸ் எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. இந்த கிரெடிட் எல்லாமே அர்ஜுனுக்கும் ஜேஎம்ஆர் சாருக்கும் தான் போகணும். ஆனா உனக்கு எந்த கிரெடிட்டும் வேண்டாம்ல. எங்க அண்ணி எப்பவும் அப்படிதான் அர்ஜுன். உதவி செய்வாங்களே தவிர அதுக்கான பலனை எதிர்பார்க்க மாட்டாங்க. நீ திரும்பவும் ஆரம்பிக்காத விவேக். விவேக் உண்மையை தானே சொன்னா. சரி, இப்ப எதுவும் பேசாதீங்க. ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி குடிக்கலாம். சாரி லக்ஷ்மி, எனக்கு இப்போ அவ்வளோ டைம் இல்ல, போயாகணும். காஃபி குடிச்சிட்டு போகலாம்ல. நெக்ஸ்ட் டைம். எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ அர்ஜுன். பாய். இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சு கூட அர்ஜுன் ரொம்ப சிம்பிளா இருக்காருல்ல அண்ணி. அதுதான் அவரோட பெருந்தன்மை விவேக். அர்ஜுனும் சரி ஜேஎம்ஆர் சாரும் சரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னா அது உங்களுக்காக தான் அண்ணி. இந்நேரத்துக்கு நியூஸ் எப்படியும் வீட்டில் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, உங்க வெற்றியை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இது என்னோட வெற்றி கிடையாது விவேக், உன் அண்ணனோட வெற்றி. வா போலாம். என் கல்யாண விஷயத்துல பசங்க லக்ஷ்மிக்கு ஃபேவர் ஆயிட்டாங்க. இப்ப இந்த விஷயத்துல அந்த அர்ஜுனும் ஜெயம்ஆர் சாரும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்படி எல்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்த்தோமா? எதிர்பார்க்கணும் மனிஷா. நாம ஒரு பிளான் போடும்போது அதை எல்லா விதத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். ஆஹா, ஜானோட விஷயத்துல நீங்களும் ஹோட்டல்ல ஒரு பிளான் போட்டீங்கல்ல, அது என்னாச்சு? நீங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு விவேக் ஜானு கழுத்துல தாலியை கட்டிட்டான். அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? சரி சரி, நம்ம 2 பேருக்குள்ள எதுக்கு தீட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கணும்? அன்னைக்கு என் பிளான் சொதப்பிடுச்சு, இன்னைக்கு உன் பிளான் சொதப்பிடுச்சு. ஆனா நம்ம 2 பேர் பிரச்சனையும் ஒண்ணுதான். அதனாலதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸோட மனசை மாத்திட்டு மித்ராவை சேர்மன் பதவியில இருந்து நான் தூக்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த லக்ஷ்மி தான மித்ராவை நம்ப வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டி. திரும்பவும் மித்ராவை சேர்மன் சேர்ல உட்கார வச்சு அந்த கிரெடிட் மொத்தத்தையும் நான் அடைஞ்சு மித்ரா கையால தாலி கட்டிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அந்த சிறையும் எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டான். ஆமா, முதல்ல அவளை தான் திட்டணும். இது எல்லாமே லக்ஷ்மி புத்திசாலித்தனம் கிடையாது, அந்த சரையோட முட்டாள்தனம். இப்ப வரைக்கும் உன்கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருந்த, இப்ப இந்த மனிஷா கிட்ட வேற வாங்கணும். ஹலோ மனிஷா. நான் உன்கிட்ட என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சிருக்க? சாரி மனிஷா. என்ன சாரி? என்னோட பிளான் மொத்தத்தையும் நீ பாழாக்கியிருக்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ரிவர்ஸ் ஆவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல மனிஷா. கடைசி நிமிஷத்துல அந்த அர்ஜுன் வந்து அவனோட ஷேர்ஸையும் ஜேஎம்ஆரோட ஷேர்ஸையும் நந்தன் குரூப்போடதுன்னு காட்டிட்டான். அதனால நம்மளோட பர்சன்டேஜ் குறைஞ்சு மித்ரா பர்சன்டேஜ் அதிகமாயிடுச்சு. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் லக்ஷ்மிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அங்க என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு நான் உன்கிட்ட கேட்கல, நீ என்ன செஞ்சேன்னு தான் நான் கேக்குறேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன் மனிஷா. ட்ரை பண்ணி கிழிச்சேன். இதுக்கு தான் உன்னை ரொம்ப தூரத்துல இருந்து வர வச்சனா? நான் உன் மேல எவ்வளவு ஹோப் வச்சிருந்தேன் தெரியுமா? ஐ நோ மனிஷா, பட் எக்ஸ்பிளனேஷன் ஒன்னு கொடுக்க வேண்டாம். நம்ம இவ்ளோ கேவலமா தோல்வி அடைவோம் நினைக்கவே இல்லை. இப்ப நடந்தது எல்லாமே ஆஞ்சநேய சுவாமியால தான் நடந்தது பாட்டி. ஆமா, ஆஞ்சநேயர் சுவாமி அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. நாங்க சுவாமிக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லலாம். ஆனா உங்க சாமி எங்க? சுவாமி எல்லா நேரத்துலயும் வர மாட்டாரு தாத்தா. பசங்க உனக்காக ராமநாமம் எழுதுனாங்க லக்ஷ்மி. அதனாலதான் ஆஞ்சநேயர் சுவாமிய பத்தி பேசுறாங்க. இல்ல பாட்டி, நிஜமா ஆஞ்சநேயர் சுவாமி வந்து எங்க கிட்ட சொன்னாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. சுவாமி எல்லாரும் முன்னாடி வரமாட்டாரு. வாலக்கி, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வந்துடலாம். விவேக், வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம் அக்கா.
ஜானு. ஆர்த்தி தட்டை என்கிட்ட கொடு. என் மருமகளுக்கு நான் தான் ஆர்த்தி எடுக்கணும். அக்கா, இந்த ஸ்வீட்டை எல்லாருக்கும் கொடுங்க. இப்போ எதுக்கு ஜானு இதெல்லாம்? வீட்டுக்கு இனிப்பான விஷயத்தை கொண்டு வந்திருக்கல லக்ஷ்மி, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும். ம் சரி கொடு. இந்தாங்க அத்தை, நீங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ம் மாமா எடுத்துக்கோங்க. ம். எடுத்துக்கோ விவேக். அம்மா அப்பாக்கு கொடுங்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்கப்பா. அம்மாவோட சக்சஸ நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும். எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டை நீங்களும் அம்மாவும் ஷேர் பண்ணிக்கணும்ப்பா. இது உங்க ரெண்டு பேருடைய சக்சஸ். உன் அம்மாவும் மித்ராவும் ஸ்வீட் எதுக்காகடா ஷேர் பண்ணிக்கணும்? புருஷனும் பொண்டாட்டியும் இனிப்ப சரிபாதி பகிர்ந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு மனிஷா? மித்ராவுக்கு பிடிக்கலனாலும் எதுக்கு நீங்க கட்டாயப்படுத்துறீங்க அக்கா? பிடிக்கலன்னு மித்ரா வாயால சொல்லலையே. அப்பா, நீங்க பாதி ஸ்வீட்டை சாப்பிட்டு இன்னொரு பாதி அம்மாக்கு கொடுத்துருங்க. டிவில அவங்களுடைய சக்சஸுக்கு காரணம் நீங்க தானே. அம்மா சொன்னாங்களப்பா, நீங்க அம்மாவுக்கு ஸ்வீட் கொடுங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்க ஸ்வீட் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அம்மா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்கப்பா.